கஸ்தூரி. வணக்கம் தம்பி, என் பேர் கணேசமூர்த்தி. ஊட்டியில ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கேன். எங்க ரேஞ்ச் ஃபாரஸ்ட்ல நீங்க அடிபட்டு கிடக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. நான் தான் உங்களை ஆஸ்பத்திரி கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். டாக்டர்ஸ் ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சி உங்களை கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பாத்திட்டாங்க. ஓ, நீங்க தான் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பத்தி சொன்னாங்க சார். தெய்வம் மாதிரி என்ன காப்பாத்தி உயிர் பிச்சை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். என்ன தம்பி, தெய்வம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மனுஷனுக்கு மனுஷன் செய்யற சாதாரண உதவியை தான் நான் செஞ்சேன். கண்ணுக்கு முன்னால சாக கிடக்கிறவர் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? என்னோட கடமையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா என்னுடைய என் ஞாபகம் எல்லாம் போய் நான் யாரு, என் ஊரு, என் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் எங்க, எதுவுமே தெரியல. எதிர்காலமே ரொம்ப இருள் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க தம்பி, எல்லாம் சீக்கிரமே குணமாயிடும். டாக்டர்ஸ் இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எடுத்து முடிக்கட்டும். உங்களுக்கு குணமாயிடும் டாக்டர் நம்பிக்கையா சொல்றாரு. நீங்களும் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு தைரியமா நம்பிக்கையா இருங்க. நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன். பானு, ஏய் பானு, எங்கடி இருக்க? வீடு இருக்கிற கோலத்தை பாரு. இதெல்லாம் எடுத்து வச்சா குறைஞ்சு போயிடுவாளாக்கும். பானு, நானும் கத்திக்கிட்டே இருக்க, ஏதாச்சும் பதில் சொல்றாளா பாரு. எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியும். எல்லாம் என் தலை எழுத்து. நானே ஏ கழுத, இங்கதான் இருக்கியா? கையில கதை புஸ்தகம் வேற. நாளை கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போற பொண்ணு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பாரு. கல்யாணம் ஆனா பொறுப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆமா ஆமா, அப்ப வீட்டு வேலை செய்யாம இப்படி கதை புஸ்தகம் படிச்சிட்டு இருந்தா மாமியார் கறி கொமட்டிலே குத்துவா. அப்ப பொறுப்பு வரத்தானே செய்யும். அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் புருஷ வீட்டுல போய் வேலை வேலைன்னு கஷ்டப்படதான் போறேன். அது வரைக்கும் நம்ம வீட்டுல ஜாலியா இருந்துட்டு போறேனே. 5ல விளையாதது 50ல மட்டும் வளைஞ்சிருமாக்கும். பிறந்த வீட்டுல வேலை செய்யாதவ புருஷ வீட்டுல போய் வேலை செஞ்சு கிழிச்சிட போறியாக்கும். அம்மா, உங்களுக்குள்ள என்ன சண்டை? அண்ணா நீயே சொல்லுனா, கல்யாண பொண்ணு நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லுவியா, இல்ல வேலை வேலைன்னு எப்ப பார்த்தாலும் வேலை செய்யணும் சொல்லுவியா? அம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் பானு ஜாலியா இருந்துட்டு போட்டுமே. அம்மா, அண்ணனே சரின்னு சொல்லிட்டாரு. இனிமே என்கிட்ட நீ ஒரு வேலையும் வாங்க கூடாது. அண்ணனே சொல்லிட்டாரு. பெரிய அண்ணன் பெரிய தங்கச்சி எப்படியாவது போங்க. பானு, பத்திரிக்கை அடிக்க மேட்ரோட பிரிண்டிங் பிரஸ்க்கு போனேன். பத்திரிக்கை என்ன டிசைன் வேணும்னு பிரஸ்காரன் கேட்டான். டிசைன் எனக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்ல, என் தங்கச்சிக்கு பிடிக்கிறதா முக்கியம்னு அங்கிருந்த மாடல் பத்திரிக்கை எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன். இந்தா, இதுல நீயே உனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணு. இதெல்லாம் பிடிச்ச மாதிரியும் இருக்கு, பிடிக்காத மாதிரியும் இருக்கு. என்னால ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா. வாங்கண்ணா, நல்ல நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க.
இதுல எந்த பத்திரிக்கை டிசைன் பிடிச்சிருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. பாருங்கண்ணா. இன்னொரு விஷயத்துல உன்னோட உதவி தேவைப்படுது. சரஸ்வதி கல்யாண மண்டபம் இல்ல கேபிஆர் கல்யாண மண்டபம் ரெண்டுல எங்க பானு கல்யாணத்தை வச்சுக்கலாம்? உன்னோட முடிவு தாப்பா ஃபைனல். பரத், நீ அவங்களுக்கு உதவி செய்யறது இருக்கட்டும், முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. விரலுக்கு ஏத்த வீக்கம், நம்ம தகுதிக்கு ஏத்த கல்யாணம், ஆணோ பொண்ணோ குடும்ப நிலைமை தெரிஞ்சு அனுசரிச்சு போகணும். அப்பதான் அந்த குடும்பம் உருப்படும்.